டெல்லியில் இன்று முதல் 2 நாட்களுக்கு நடைபெறும் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 2 அடுக்கு ஜிஎஸ்டி முறைக்கு ஒப்புதல் வழங்க வாய்ப்புள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான பொருட்களின் விலை கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் மோடி தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி கணிசமாக குறைக்கப்படும் என அறிவித்தார். இதனால் தற்போது 5, 12, 18 மற்றும் 28% என 4 அடுக்குகளாக உள்ள ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைந்தபட்சம் 5%, அதிகபட்சம் 18% கொண்ட 2 அடுக்குகளாக சீர்திருத்தம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் 12% வரி விதிப்பில் உள்ள பொருட்களை 5% கீழ் கொண்டு வரவும், 28% வரி விதிப்பில் உள்ள 90% பொருட்களை 18% வரி வரம்புக்குள் கொண்டு வரவும் ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் 12 மற்றும் 28% வரி விகிதங்கள் நீக்கப்படுகிறது. இதற்கு மாநில அமைச்சர்கள் குழுவின் தலைவரும் பீகார் துணை முதலமைச்சருமான சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான குழுவும் ஒப்புதல் அளித்து ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை செய்தது. இந்நிலையில் டெல்லியில் இன்று முதல் 2 நாட்களுக்கு நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 2 அடுக்கு ஜிஎஸ்டி முறைக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மக்கள் தங்கள் வீடுகளில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் 5% வரிக்குள் வரும் என்பதால் அதன் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல் துலக்கும் பேஸ்ட் தொடங்கி வாஷிங் மிஷின் வரை பல பொருட்களின் விலை குறையும் என கூறப்படுகிறது. மேலும் புகையிலை, மதுபானம் உள்ளிட்டவற்றிற்கு 40% ஜிஎஸ்டி வரி விதிக்க வாய்ப்புள்ளது. ஜிஎஸ்டி கூட்டத்தில் வாகனத்துறையில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளது. 12 மற்றும் 28% வரி விகிதங்கள் நீக்கப்படும் போது வாகனங்களின் விலையில் 10% குறையும் என்றும், இருசக்கர வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள் வாங்குபவருக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் என்றும் தொழில்துறை நிபுணர்கள் நம்புகின்றனர். அதே சமயத்தில் 20 லட்சம் முதல் 40 லட்சம் வரையிலான விலை கொண்ட கார்களுக்கு 18% வரி வசூலிக்கவும், 40 லட்சத்திற்கும் அதிகமான விலை கொண்ட கார்களுக்கு 28% வரி வசூலிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மஹிந்திராவின் புதிய மின்சார கார்களான BE6, XEV9e ஆகியவை இந்த பிரிவில்தான் இடம்பெறுகின்றன. அதிகம் விற்பனையாகக்கூடிய டாடா ஹாரியர், ஹூண்டாய் கிரேட்டா ஆகிய மின்சார கார்களும் பெரும் தாக்கத்தை எதிர்கொள்ள நேரிடும். கியா காரன்ஸ் கிளாவிஸ், MG ZS EV, MG சைபஸ்டர் ஆகிய கார்களின் விலை எகிரக்கூடும் என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.